வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா கௌபாய் பீப்புக்கான அனிமி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு எபிசோடாக ரிவ்யூ பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கௌபாய் பீப் அனிமி எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? இது ரிலீஸ் ஆனப்போ எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சோ அதே சமயம் நிறைய கான்ட்ரவர்சிக்கே உள்ளாகப்பட்டது. உண்மையிலேயே இந்த அனிமி ரிலீஸ் ஆனப்போ சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் சவுண்ட் ட்ராக்ஸு அண்டு ஸ்டோரி, ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி ஆகட்டும், உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இதோட ஸ்டோரி, இதோட சினிமாட்டோகிராஃபி அண்டு சவுண்ட் ட்ராக்ஸு ப்ளஸ் இதோட அனிமி ஸ்டைல், இதெல்லாம் அமெரிக்காலேயே கொண்டு போய் ரீச் ஆக வச்சதுக்கு இது எல்லாமே முக்கிய காரணங்க. இது என்ன தான் பெருசாக ரீச் ஆனாலும் நிறைய கான்ட்ரவர்சிக்கும் உள்ளாகப்பட்டது. ஏன்னா இதில் கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறங்காட்டியும் நிறைய வயலன்ஸ்லாம் இருக்கிறங்காட்டி இதை வந்து பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது. சரி, இந்த கௌபாய் பீப்புக்கான அனிமி பற்றி ஒரு ஃபுல் லிஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஒருத்தர் நடு ரோட்டில் போயிட்டு இருக்கான், பொக்கையை கொண்டுட்டு. அதிலிருந்து ஒரு ரோஸ் மட்டும் கீழே விழுகுது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அப்புறம் செவுத்தில் செஞ்சு தம் போட்டுட்ருக்கான். திடீர்னு அங்கேருந்து கன் ஷூட்டு 2 பக்கம் இருந்து ஷூட் பண்ணிக்கிறானுங்க. இப்படி ஸ்டார்ட் ஆகுது கதையில். அதுக்கப்புறம் இன்ட்ரோ போட்டுறாங்க. உண்மையிலேயே இன்ட்ரோ மியூசிக் ஆகட்டும், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக் மாதிரியே இருக்குது. ஓப்பனிங்கு மியூசிக், இன்ட்ரோ ஆகட்டும், அவுட்ரோ, ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. இந்த கௌபாய் பீபாப்போட ஸ்டோரியே ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2071 நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மூன் டெஸ்ட் ஆகி இடத்துல இருக்கிற ஹியூமன்ஸ்லாம் வெளி பிளானட்டுக்கு வந்து செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கதையில் நம்ம ஹீரோஸ் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர், ஸ்பேஸ் பவுண்டி ஹண்டர்ஸு. யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே ஒரு பவுண்டி மாதிரி செட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒன் பீஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். அந்த கிரிமினலை பிடிச்சி கொடுத்து அதுக்கான பணத்தை ரிவார்டையும் வாங்கிக்குவாங்க. இதில் அவங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் வச்சு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபுல் சோலார் சிஸ்டத்தையே. அந்த ஸ்பேஸ் ஷிப் பேர் பீபாப். அதாவது அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து ஜட்டு வச்சுருக்கிற ஸ்பேஸ் ஷிப் தான். ஜட்டும் ஸ்பைக்கும் தான் ஒன்றா இருப்பாங்க. இன்ட்ரோ முடிஞ்சு எபிசோடுக்குள்ளே போனால் நம்ம ஹீரோ வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஸ்பைக் ஸ்பைகல். அப்புறம் அவர் கூட இன்னொருத்தர் ஜட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், சமைச்சிட்டு இருப்பார். ஸ்பைக், உனக்கான ஒரு ஸ்பெஷல் மாட்டு பீஃப் செஞ்சுருக்கிறேன், வந்து சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எது கறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ஜாய் பண்ணிட்டு வருவார். அதுக்கப்புறம் நம்ம ஜட்டு வந்து மானிட்டரில் போட்டு காமிப்பார். இவன் பேர் அசிமோ சொலன்சன். இவனை வந்து நம்ம இன்றைக்கி பிடிக்க போகிறோம். இவனோட பவுண்டி வந்து 2.5 மில்லியன் ஊலாங் கொடுத்துருக்குறாங்க. இவனை பிடிச்சி கொடுத்தா நம்மளுக்கு அதிக காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்டு சொல்லுவாப்புல. ஆனால் நம்ம ஸ்பைக்கு வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஏன்டா என்னடா கறின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வேக வச்சு கொடுத்துருக்குற, இதுக்கு பேர் கறி இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே கறியில் செஞ்சு சமைக்கிறதுக்கு. நேற்று தான் கடைசியில் ஒரு 6 பிடிச்சி கொடுத்தோமே, அதுக்கு 1 பில்லியன் பெரி கொடுத்தாங்களே, அது எங்கே போச்சு அப்படிங்கிற கேட்க, அதுக்கு தான் நீ ஒரு போலீஸ்காரனை இன்ஜூர் பண்ணிட்ட, அங்கே கடையை அடித்து நவுத்திட்டேன், அது போக நம்ம ஜட்டியும் ரிப்பேர் ஆக்கிட்டேன், அதுக்கே அந்த காசு செலவாக போயிடுச்சு, இதில் எங்கே நம்ம சாப்பாடு வாங்குறது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஜட்டு சொல்லுவார். சரி, இப்போ நம்மளுக்கு காசு வேணும்னா இந்த அசிமோ சொலன்சனை பிடிச்சோம்னா நம்மளுக்கு 2.5 மில்லியன் ஊலாங் தருவாங்க, அதில் நம்ம சாப்பாடு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் என்ன, ரெடி ஆக வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் ரெடி ஆவாங்க. நம்ம ஸ்பைக் வந்து அவங்க இப்போ இருக்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க, நம்ம ஜட்டு வந்து அசிமோ கூட ஒரு பொண்ணு இருக்கிறா, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா டிஜுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இது அந்த இடமா? அந்த இடம் யாருமே போக விரும்பாத இடமாச்சு, அங்கே எப்படி அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பைக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போகிறதுக்கு ஹைப்பர்போரிக் சேம்பர் மாதிரி வச்சு ட்ராவல் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி தான் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறாங்க எல்லோரும். ஒரு வழியாக அந்த பிளேஸுக்கு வந்துடுவாங்க. அங்கே பெரிய டவுன் ஆட் இருக்கும், ஃபுல்லாக டவுன். அங்கே போய் ஆளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு தேடி பார்ப்பாங்க. நம்மளால் ஸ்பைக் அவருக்கும் தனியாக ஒரு ரெட் கலர் ஒரு ஜட்டாட் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிடுவார் தனியாக, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு டவுனில் ஒரு பார், எல்லோரும் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு காட்சி விளையாண்டுருப்பானுங்க. திடீர்னு ஒருத்தனும் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியும் 2 பேரும் வருவாங்க அந்த பாருக்குள்ளே. அதில் வந்து கடைக்காரங்கிட்ட அவங்ககிட்ட விஸ்கி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, என்கிட்ட ஓட்கா தான் இருக்குது, டொமேட்டோ சாஸ் இப்போ தான் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னென்னு கேட்டால் அதை இவனுக்கு கோடு ஓடாமல் அவன் ஒரு பாட்டில் எடுத்து காமிப்பான், சின்ன பாட்டிலாட்டு இருக்கும். அதை அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா பிளட்டி ஐ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரன் உள்ள ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான். அவனை மட்டும் கூட்டிகிட்டு போய், நீ வச்சுருக்கிறது உண்மையிலேயே அது பிளட்டி ஐ தானே, இது உண்மைதானா, இதை உண்மையை நிரூபிச்சுக்காமி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அவன் டக்குன்னு ஒரு ஊசி எடுத்து அவன் கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணிக்குவான். நார்மலாக இருந்த கண் புஷ்ணிக்கா மாதிரி வீங்கி போக, ஆளும் சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி போதையான மாதிரி ஆயிடுவான். திடீர்னு எங்கேருந்தோ ஒரு 2 கார் வரும். 2 காரில் இருந்து நிறைய பேர் இறங்கி திடீர்னு சுட ஆரம்பிச்சிருவானுங்க அந்த பாரை. திடீர்னு பட்டுன்னு பாரோட ஓனரையே நெத்தி போட்டில் அடித்து போட்டு தள்ளிடுவானுங்க. போட்டு தள்ளினவனுங்க இவனையும்
அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் இவனையும் ஷூட் பண்ண பார்ப்பாங்க. நம்மளால் அதில் கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி போதையாயிரும்ல, அது என்னன்னா அந்த மாதிரி கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு போதையான மாதிரி அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து பவர்லாம் கூடிரும். அதாவது நம்ம ஜாக்கி சான் ட்ரங்கன் மாஸ்டரில் குடிச்சிட்டு ஃபைட் பண்ணுவார்ல, ட்ரங்கன் ஸ்டைல்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தாங்க கிட்டத்தட்ட. இவனு கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணிட்டானா ஒரு பைத்தியக்கார குன்ஃபு ஸ்டைல் மாதிரி ஏதோ வந்துடும். அதை வச்சு அவன் சண்டை போடுவான். நம்ம அந்த பாருக்கு அட்டாக் பண்ண வந்தவங்களே வந்து அடித்து போட்டு போயிடுவான். அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் அவனும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போயிடுவாங்க. இவங்க 2 பேர் யாருன்னா நம்ம ஸ்பைக்கும் ஜட்டு தேடிட்டு இருக்கிறாங்களே அந்த குற்றவாளி, அது அவன் தாங்க அந்த அசிமோ சொலன்சன், அது இவன் தான். இவனை பிடிச்சி கொடுத்தா தான் 2.5 மில்லியன் ஊலாங் தருவாங்க. இவன் மேலே அவ்வளோ பவுண்டி இருக்குது. நம்மளுக்கு தான் பவுண்டி ஹண்டர்ஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் இவனை தேடி இங்கே வந்திருப்பாங்க. இந்த பாரில் வந்து சுட்டானுங்களா அவனுங்க, எதுக்கு வந்து சுட்டானுங்க, ஏன் சுட்டானுங்க எதுவுமே தெரியாது. கடைசி வரைக்கும் அந்த எபிசோடு முடிகிற வரைக்கும் வந்து சுடுவானுங்க. ஆனால் ஏன்டா சுடுறீங்க அப்படின்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளில கண்ணில் அடித்தான்ல, அதனால் ஒரு பப்ளிக் டாய்லெட்டாக பார்த்து அங்கே போய் கண்ணை கழுவிட்டு இருக்கான். கண்ணை கழுவிட்டு ஐயோ ஐயோன்னு புலம்பிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கே தான் வந்து இறங்குறாரு. இறங்கி ஜட்டை நிப்பாட்டிட்டு வந்து அங்கே தான் பாத்ரூம் போயிட்டு கை கழுவிட்டு, அப்போ தான் அவன் அங்கே கண்ணை தேய்ச்சிட்டு இருக்கிறான். இவன் அங்கே கை கழுவிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே வெளியில் வந்து தெரியாதனமாக அந்த ப்ரெக்னென்ட் லேடி வரல, அவர் அப்போ தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். தெரியாமல் இடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கீழே விழுந்துடும். இவனை அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பர்கரை ஒன்று 4-5 ஃபுட் டப்பா எடுத்து டக்குன்னு பாக்கெட்டுக்குள்ளே போட்டு திருடிட்டு போக பார்த்தான். பட் அந்த லேடி ப்ரெக்னென்ட் லேடி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீ என்ன வாயில் வச்சுருக்கிற அப்படிங்கிற கேட்க, இந்தாங்க பர்கர் வேணுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்தா நீ வாயில் போட்டு அது எனக்கு வேண்டாம் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் எடுத்தது எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆடா பாவி திருடா, எல்லாத்தையுமாடா ஆட்டையை போட்டிருக்க எப்புட்றா அப்படின்ற மாதிரி அந்த லேடிக்கு அவன் மேலே ஒரு கண்ணு வந்துடும். அப்புறம் என்ன, இவங்க 2 பேர் போய் ஓரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. வந்து ஸ்பைக்கோட ஜட்டு பக்கத்தில், நான் ஒரு ஸ்பேஸ் ட்ராவலர், நான் ஸ்பேஸில் சுற்றுறதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கதையை அளந்து விட, அந்த ப்ரெக்னென்ட் உமனும் ஓ அப்படியா, எனக்கு எனக்கு இந்த பிளேஸில் வாழவே பிடிக்கல, நான் போய் மார்ஸில் போய் செட்டில் ஆகி நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெக்னென்ட் லேடி சொல்லுவாங்க. ஓ அதுக்கு ஸ்பைக் இருந்துக்கிட்டு, ஆமாம் மார்ஸில் தான் நிறைய பணக்காரங்களாக இருக்கிறாங்க, அங்கே பணக்காரங்க மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஸ்பைக்கு ஓப்பனாகவே கேட்டுருவார், நீங்கள் அதுக்கு தான் திட்டம் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கிட்ட கேட்டுருவார். அதுக்கும் ஓ நீ யார், உண்மையை சொல்லு, நீ யார், உனக்கு எப்படி இது தெரியும், நீ உண்மையை சொல்லு, நீ பவுண்டி ஹண்டர் தான் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஸ்பைக் ஒரு பவுண்டி ஹண்டர்னு, அப்படின்னு நீ எங்களை பிடிக்கதான் வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெக்னென்ட் லேடி கேட்க, திடீர்னு நம்ம வில்லன் அசிமோ வந்துடும். வந்து அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி கிட்டத்தட்ட கொல்ற நிலைமைக்கு போயிடுவான். நம்ம அந்த ப்ரெக்னென்ட் லேடி தான் எப்படியே வேணாம் அசிமோ விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை தட்டு நிறுத்தி, அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஸ்பைக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். நம்ம ஜட்டு இருக்கிற ஆளுங்க ஸ்பைக்கோட ஃப்ரெண்டு, அவர் தனியாக தேட போவாராம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண. அவர் அந்த பார் அடிச்சுன்னு ஒரு பாரில் தான் போய் உட்காந்து, ஓ நம்ம வரதுக்கு முன்னாடி எவனை சம்பவம் செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டவுடனே அவர் ஒளிஞ்சுக்குவார். 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பானு. அந்த அசிமோ வந்து இந்த மாதிரி பிளட்டி ஆகி வச்சுருக்கிறான், நிறைய வித்துட்ருக்கான், நம்ம வாங்கலாம்னு நினச்சி வந்தோம், கடைசியில் பார்த்தா பார் எவனை நம்மளுக்கு முன்னாடி அடிச்சு நொடிக்கிட்டா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜட்டும் அவனுக்கு 2 பேர்த்தையும் அடித்து போட்டு இன்னொருத்தனை பாட்டில் எடுத்து சொருகி உண்மையை சொல்ல அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவனை எங்கே கண்டுபிடிக்க முடியும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி விசாரிப்பார். அந்த ஆள் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஜட்டும் அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் ஸ்பைக்கை போய் சந்திப்பார். அவன் மட்டையாகி கிடப்பான் மயக்கத்தில். அவனை 2 தட்டி எழுப்பிவிட்டு, நான் அவன் எங்கே அந்த பிளட் ஐலாம் விற்பான் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். யாரா நீ அந்த டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ணேன், நான் அவங்ககிட்ட இருந்து அந்த பிளட் ஐயே சுட்டுட்டேன். ஆமாங்க, அவன் கழுத்து நெரிக்கும் போது இவன் கழுத்து நெரிச்சிட்டு உடம்போது இவன் அப்படியே பாக்கெட்டில் இருந்து அந்த பிளட் ஐயும் சுட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன, இவன் எந்த இடத்துல அதை விற்பாங்கன்னு அந்த இடத்தும் தெரிஞ்சிடும் நம்ம ஸ்பைக்குக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல மாறு வேடம் போட்டு அவங்க போய் உட்காந்து பொருள் வாங்குற மாதிரியே போய் வேஷம் போட்டு உட்காந்துருவான். நம்ம ஆள் அந்த அசிமாவும் அறிவில்லாமல் அங்கே வருவான். திருப்பி கோடு ஓட சொல்லுவானுங்க, விஸ்கி இருக்கா, இல்லைப்பா என்கிட்ட பீர் தான் இருக்குது, டொமேட்டோ சாஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கோடு ஓட சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம அசிமாவும் பேரம் பேசுவார். 30 மில்லியன் பெரிஸ் கொடுத்தா தான் நான் இந்த பிளடி ஐயை தருவேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம் 30 மில்லியன் பெரி தான், அதில் 50 பீசஸ் இருக்கும். நம்ம அசிமா வந்து 13 மில்லியன் ஊழாங்க தந்தால் தான் நான் இந்த பிளடி மேரியை விற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, 13 மில்லியனா 15 மில்லியன் கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பைக்கும் சொல்லுவார்.
அதுக்கப்புறம் 15 மில்லியன்லாம் டீலே வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே ஓகே நான் அதை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுவான், ஆனால் பாக்கெட்டில் இருக்காது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து எடுத்து காமிப்பார், இதையா நீ தேடுற. அதுக்கப்புறம் நம்ம அசிமா ஷாக் ஆயிடுவான், இது எப்படி உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைக் வந்து வேஷத்தை கழிச்சிட்டு, தம்பி நான் அடித்து போட்டு போனேன்ல, அதுக்கு பழி தீக்க தான் வந்திருக்கிறேன், இதான் உனக்கு வேணும் அப்படின்னு மேலே தூக்கி போட்டு அதை சுற்றுவார் அந்த பிளேட். நம்ம ஸ்பைக்கும் அசிமாவும் சண்டை போட்டுக்குவானுங்க பயங்கரமாக. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபன்னாட்டு அப்படியே சும்மா பூந்து அடிப்பார் அவனை, மூஞ்சி மூணுலாம் பேத்து விட்டுருவார். இந்தாடா வாங்கிக்கடான்னு பொழுக்குலேயே மூஞ்சியில் கூட நம்ம அசிமா வந்து அடி மேலே அடி வாங்கி. அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்கும்லங்க அசிமாவோட, அவ்வளோ கண்ணை வச்சு நம்ம ஸ்பைக்கை சொல்லான்னு ஏன் பண்ணி நிற்க இன்னொரு கூட்டம் வரும் சுடுறக்குன்னு அவங்க 2 பேர்த்தையும். அப்புறம் அங்கேருந்து எப்படியே தப்பிச்சு அந்த சுடுறவங்களையெல்லாம் நம்ம ஸ்பைக்கோட ஃப்ரெண்டு ஜட்டு அவங்கள சுட்டு எப்படியே இது பண்ணிடுவார். அங்கே கன் ஃபைட்டு, அங்கே கன் ஷூட் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ப்ரெக்னென்ட் லேடியை வயிற்ற பார்த்து சுற்றுவாங்க. அது சுட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அது ப்ரெக்னென்ட் லேடி இல்லை, அவன் வயிற்றுக்குள்ளே எல்லாமே அந்த பிளட்டி ஐஸ் தான் வச்சுருக்கிறான். ஃபுல்லாமே பிளட்டி ஐஸாக இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 டப்பாவாட்டம் இருக்கும். அத்தனையும் அவன் வயிற்றுக்குள்ளே பேக்கெட் பண்ணி வச்சுருப்பான். சுட்டோன்னே எல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அரைகுறையமாக அதை தூக்கிட்டு அவங்க அசிமா ஒரு ஜட்டு வச்சுருப்பான். அது மூலிமா 2 பேர் ஏறி பறந்துடுறாங்க சிட்டான். நம்ம ஸ்பைக்கே விடாமல் பின்னாடியே போய் துரத்திட்டே போகிறான். பட் ஸ்பேஸ் காப்ஸ்ன்னு இருக்கிறாங்க, அவங்க வந்து எப்படியோ வெளியில் போகாமல் அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. போகும்போதே அசிமா என்ன பண்ணுவான்னா அந்த பிளடியை அவன் கல்லில் ஏற்றிட்டு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஓட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஆனால அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, இதுக்கு மேலே தப்பிச்சு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிமாவையும் கொண்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் காப்ஸும் அவங்க அந்த ஜட்டை சுட்டு விழுத்தி அவனையும் 2 பேர்த்தையும் அதே இடத்துல கொண்டுடுறாங்க. அந்த பிளடி ஐஸு அப்படியே கீழே விழுந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது எல்லாமே. அதுக்கப்புறம் அடுத்த சட்டை கட் பண்ணால் நம்ம எபிசோடு ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி எபிசோடு எண்டிங்லேயே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம ஆளுகளுக்கு காசு கிடச்சதா இல்லையான்னு தெரில, என்னென்னே தெரில, அவனுக்கு பாட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த எபிசோடை முடிச்சிருப்பானுங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.